السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அல்லாஹ்விடம் பல நாள் கேட்டும் நம்முடைய தேவைகள் நிறைவேறவில்லையா, துஆக்கள் கபூலாகவில்லையா, நாம் நடக்காது என்று உறுதி செய்து வைத்த அந்த காரியத்தை கூட மிகவும் வேகமாக நடத்தி தரக்கூடிய நபிமார்கள் ஓதிய 3 மிக முக்கியமான துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய துஆக்களை பல வருடங்களாக கேட்டிருப்போம். ஆனால் அந்த துஆக்கள் எதுவும் கபூலாகவில்லையா? அதே போன்று நாம் நடக்காது என்று நினைத்து பல காரியங்களை நாம் நினைத்திருப்போம். எத்தனையோ தடவை நாம் கேட்டிருப்போம், ஆனால் அது கிடைக்கவில்லை. அந்த காரியத்தை கூட நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த திக்ர்கள், துஆக்கள் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய சில துஆக்கள், நபிமார்கள் ஓதி அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்த சில துஆக்கள். இதனை நாமும் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவான். அதே போன்று நம்முடைய சகல காரியங்களையும் அல்லாஹ் சிறப்பாக நடத்தி தருவான். அந்தளவுக்கு சிறந்த துஆ. அதில் முதலாவது துஆ நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ. நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மீன் விழுங்கியது. அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். இந்த துஆவை நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதாவிட்டால் மறுமையுடைய நாள் வரைக்கும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மீனினுடைய வயிற்றிலேயே இருந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ. நாம் இக்கட்டான சூழ்நிலைகளில் இருக்கின்றோமா, இந்த துஆவை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த சூழ்நிலைகளில் இருந்து நம்மை காப்பாற்றுவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள், யகீனோடு ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியாக்கினான். எங்காவது நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோமா ஒரு மீன் விழுங்கி அந்த விழுங்கிய நபர் உயிருடன் திரும்பி வந்திருக்கிறார்கள் என்று? ஆனால் அவர்கள் யகீனோடு இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மீனினுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பாக வெளியாக்கினான். என்ன துஆ என்றால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆ அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். 21வது அத்தியாயத்தின் 87வது வசனத்தில் அல்லாஹ் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த துஆவை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை ஓதுவோம். நம்முடைய காரியங்கள் மிகவும் நீண்ட காலமாக நாம் அல்லாஹ்விடம் கேட்கின்றோம், அந்த காரியங்கள் நிறைவேறுவதில்லை என்றால் நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அதே போன்றுதான் 2வது துஆ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆ.
எத்தனையோ ரசூல்மார்கள் நபிமார்கள் ஓதிய துஆக்களை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அதே போன்று நமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆவையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். எவ்வாறென்றால் ரப்பிஹ்கும் பில் ஹக் வரப்புனர் ரஹ்மானுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். ரப்பிஹ்கும் பில் ஹக் வரப்புனர் ரஹ்மானுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். என் இறைவா, சத்திய தீர்ப்பு வழங்குவாயாக. எங்கள் இறைவனோ அளவற்ற அருளாளன், நீங்கள் வர்ணிப்பதற்கு எதிராக உதவி தேடப்படுபவன் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 21வது அத்தியாயத்தின் 112வது வசனம். நாம் ஏற்கனவே பார்த்த நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ இதே 21வது அத்தியாயத்தின் 87வது வசனம். ஆனால் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய இந்த துஆவை அதே 21வது அத்தியாயத்தின் 112வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மிகச்சிறந்த துஆ, அல்லாஹ்வை புகழ்ந்து அவனிடம் உதவி தேடக்கூடியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவையும் நாம் அதிகமாக ஓதுவோம். அதே போன்று தான் 3வது துஆ, இதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆ. இதனையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இதொன்றும் ஹதீஸ்களிலோ அல்லது வேறு எதிலோ வந்த துஆக்கள் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியதும் அதே போன்று நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆவையும் அல்லாஹ் தன்னுடைய கண்ணியமிக்க சங்கையான குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய துஆக்கள், குர்ஆன் கூறக்கூடிய துஆக்கள். இதனை ஓதினால் நிச்சயமாக பலனுண்டு. குர்ஆன் குறிப்பிடும் துஆக்கள், அந்த வரிசையில் 3வது துஆ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆ. ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முஹ்ரஜ சித்கின் வஜ்அல் லீ மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வ அக்ரிஜ்னி முஹ்ரஜ சித்கின் வஜ்அல் லீ மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். என் இறைவனே, என்னை சிறந்த முறையில் நுழையச் செய்வாயாக, மேலும் சிறந்த முறையில் என்னை வெளிப்படுத்துவாயாக, மேலும் உன் புறத்திலிருந்து எனக்கு உதவி செய்யும் ஒரு சக்தியை ஆக்குவாயாக என்று பொருள்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய உதவியை கேட்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துஆ அல் குர்ஆனினுடைய 17வது அத்தியாயத்தின் 80வது வசனத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய இந்த துஆவையும் குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். நாம் நீண்ட காலமாக அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைகளை கேட்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அல் குர்ஆன் கூறக்கூடிய இந்த 3 துஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவான். வல்லநாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.